ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஃபேவரட் ஹீரோ சிபு சூரியன் அவரோட புது சீரியல் வந்து தெலுங்குல வரப்போகுது அப்படிங்கிற பதிவு வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நின்னு கோரி அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து வச்சு ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு ப்ரமோ வந்து ரிலீஸ் ஆனதோட சீரியல் வந்து எப்போ லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியலான ஒரு அப்டேட் வந்திருக்கு. எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா வர ஜூன் 3 அன்னைக்கு வந்து இந்த சீரியல் வந்து லான்ச் ஆக போகுது. ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. பிற்பகல் 12:30 மணிக்கு வந்து லான்ச் ஆக போகுது. அடடா, ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் வராங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது. இருந்தாலும் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டுமே நல்ல டிஆர்பி வாங்கின சீரியல்ஸ் எல்லாம் இருக்குது. நேனு பிரேமாலாம் 7+ வாங்கியிருக்காங்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட்லேயே. அதே மாதிரி இன்னும் நிறைய சீரியல்ஸ் இருக்காங்க. நம்மளோட கார்த்திகேயனவேலி சீரியலோட தெலுங்கு வெர்ஷன் இருக்கு இல்லையா, அதுவுமே 5+ டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இந்த டைமிங் ஸ்லாட்டில் தான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சீரியலோட டைம் ஸ்லாட்டை தான் வந்து மாற்றி 6 மணிக்கு கொண்டு போயிட்டு இப்போ நின்னு கோரி 12:30க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. நெகட்டிவ் கேரக்டரில் நம்ம சிபு சூரியன் இந்த சீரியலில் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, நெகட்டிவ் கேரக்டரில் வராரு. இவ்வளோ நாள் நம்ம வந்து பாசிட்டிவ் கேரக்டரில் பயங்கரமான ஒரு ஹீரோவாக பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக ஒரு வில்லனாக என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்றது கண்டிப்பாக இந்த சீரியலுக்கு அப்புறம் சீக்கிரமாகவே ஒரு தமிழ் சீரியலில் ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பார்ப்போம், வெயிட் பண்ணி. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.